வெல்கம் டு Flavours of Nellai. இன்னைக்கு நம்ம கிச்சனில் கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடு குழம்புக்காக நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கருவாடு ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. கருவாடு குழம்புல கருவாடு ரொம்ப சேர்க்கக்கூடாது, 4-5 பீஸ் சேர்த்தாலே போதும். அடுத்ததாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக அரைச்சி குழம்புல சேர்க்கணும். தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக மஞ்சள் தூள், கடுகு, வெந்தயம், காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தனியாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன். கருவாடில் பார்த்தீங்கன்னா உப்பு நிறைய இருக்கும், அதனால கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ இதை கொஞ்சம் தண்ணீரில் நான் ஊற போட்டு வச்சுக்கிறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி, கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். மண்சட்டியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே குழம்பு கூட்டிகிட்டு தான் அடுப்பில் ஏற்ற போகிறோம், அதனால ஃபஸ்ட்டே நம்ம இந்த புளி தண்ணியிலே எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கோம், தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பூண்டு, முருங்கைக்காய், வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக அப்படியே தான் நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி 4 கீறி விட்டுட்டு பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். உப்பு காரம் எந்த அளவுக்கு தேவையோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. கிராமத்து ஸ்டைல் கருவாடு குழம்பு வந்து இப்படி தான் செய்வாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த கடுகு, வெந்தயம் தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு காய்கறி சேர்த்துட்டு அப்புறமா மசாலா சேர்க்குறாங்க. அது இப்போ உள்ள ஸ்டைல். ஆனால் பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி குழம்பை கூட்டிகிட்டு தான் அடுப்பில் ஏற்றி செய்வாங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு, வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது அதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போது அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடெல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. நம்ம மண் சட்டியில் செய்கிறதுனால அதோட ஹீட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ரிட்டைன் ஆகும். அந்த ஹீட்டிலேயே கருவாடு நல்லா வெந்துடும். குழம்பு தாளிச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த நல்லெண்ணெய்க்கும் சின்ன வெங்காயத்துக்கும் அவ்வளோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கணும் வெங்காயத்தெல்லாம். இப்போ இதை நம்ம குழம்புல கொட்டிடலாம். இப்போ இந்த தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த குழம்புல கொட்டிடலாம்.
டேஸ்டியான கருவாடு குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.